அவருக்கு ஒருத்தர் உதவி பண்றாருன்னா அவரு நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கணும்ல. அது உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸா. அந்த மாதிரி அவர் பண்ண உதவிகள் பத்தி எவ்வளவு பேருக்கு என்னென்ன பண்ணிருக்காரு. அதாவதுமா நீங்க கேட்குற விஷயங்கள் அத்தனை ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களுக்கு முன்னாடியே பின்னாடி என்னென்ன நடந்திருக்குன்றது வந்து அவர்கிட்ட சில விஷயம் கேட்கணும். அவரை சார்ந்தவங்க கிட்ட கேட்கும்போது சில விஷயங்கள் தெரியும். நீங்க கேட்குறீங்களா? இன்னொரு விஷயம், முற்பகல் செய்த பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. இவர் முன்னாடி வந்து சில விஷயங்களை என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கிளப் வச்சு நடத்தினாரு. அதெல்லாம் வந்தாங்க போனாங்க, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவனுடைய பிரைவேசியில வந்து உண்மையாலுமே வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நான் அந்த மாதிரி ஜாலியான டைப்பு. யாரு இன்னும் சொல்ல போனா அந்த கிளப்பு எனக்கு தெரிஞ்சு நடத்தலமா. ஏதோ 4 பேர் சார் தலைவா நீ அங்கே போய் ஹோட்டல்லாம் உட்காந்து அங்கே போய் நம்மளே கிளப் ஆரம்பிச்சு சும்மா உட்காந்து அடிக்கலாம் உட்காந்து நம்ம அப்போ நம்ம நடிகர்லாம் வந்து போவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சு, வெளியே ஒரு 3rd பர்சன்ஸ் வந்து தாலி அடமானம் வச்சுட்டு போயிட்டா. எனக்கு அது வரைக்கும் எனக்கு அவன் தாலி வச்சதுலாம் இது. நான் யதார்த்தமாக ஆஃபீஸ் வரும்போது ஒரு அம்மா வந்துட்டு அட பாவீங்களான்ட்டு எதுவும் திட்ட ஆரம்பிச்சாங்க. யார்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு கேட்டேன்னா, இல்லைப்பா தம்பி இந்த மாதிரி புருஷன் தாலி எடுத்துகிட்டு வந்துட்டான் இங்கே அடகு வச்சுட்டான். கீழே போய் எல்லாரையும் கூப்பிட்டேன். என்னடா உங்களுக்கு அவ்வளோ என்னடா அவங்களுக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் சோறு பண்ணுறாங்க இது பண்ணுறேன் வர்றாங்க விளையாடுறாங்க அவங்களுடைய இது. ஒரு பொழுதுபோக்கு வர அவன் அடிக்ட் ஆகிட்டான்னா அவளை சேர்க்காத. தாலியை கொண்டு வந்து விளையாடுறான்னா அவன் வந்து குடும்பத்தை அடமானம் வைக்கிறான். அப்படிப்பட்டாலும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த தாலியை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படி சாவி நம்மளுடைய ஹோட்டலில் அப்போ வந்து 7 டன் ஏசி, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக டேபிள், சாப்பாடு, பாத்திரம், அங்கத்திரம், லொட்டு லோசு எல்லாம் அப்படியே சாவி எடுத்து கொடுத்தேன். எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? 7 பேர். 7 பேருக்கு சொந்தம்டா. இதை விற்றுட்டு எல்லா காசு எடுத்துகிட்டு சொந்த தொழிலை கூட போடுங்க. இந்த தொழில் பண்ணாதீங்க.